ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அதான் சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்ற தொட்டு எல்லாருக்கும் என்னென்ன நடக்க போகுது. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மேனத்திற்கு வருகிறார். இருங்க சனிப்பெயர்ச்சி போன வருஷமா வச்சிருந்தீங்க. அது திருக்கணிதப்படி வாக்கியப்படி இந்த வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி வருகிறது. உலகெங்கிலும் இருக்கும் நம்ம பிகின் பக்தி நேயர்கள் வாக்கியத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் வேண்டுதலுக்கு இணங்க, நாம் நிறைய பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் இந்த வாக்கிய பயிற்சி நாம் பார்க்கிறோம். அவ்வகையிலே மீனராசிக்கு வருகின்ற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பெரிய தோஷங்கள் எதுவும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பதிகளை தரப்போறார், யார் யாரெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆக போறது யாருக்கு, குழந்தை பிறப்பது யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் தயவு செய்து ப்ளீஸ் சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏற்கனவே நியூஸ் வந்துருச்சு, அஷ்டம சனியா வரப்போறார். அதானே சொல்ல போறீங்க? கண்டிப்பா அதான் சொல்ல போறேன். ஒரு விஷயம் நண்பர்களே, அஷ்டம சனியா வந்தாலும் எல்லாத்துலயும் இருக்கிற நன்மைகளை பற்றி தான் நான் பேச போறேன். உலகத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவா நம்புறேன். எல்லா காரணத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. பாருங்க, ஒரு படத்துல சூர்யா சொல்லியிருப்பார், அந்த எஸ்ஜே சூர்யாவுடைய பதிவு நான் பார்த்தேன். 5 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்பட்டு அழுது கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணமோ அதெல்லாம் தான் நம்மளாம் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்கார வச்சிருக்கு. இங்க பாருங்க, எதெல்லாம் நீங்க வருத்தம் நினைக்கிறீங்களோ அதை உங்க அடுத்த படிநிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த கடன் உங்களுக்கு இந்த சனி பகவான் தந்தாரோ, எப்படியே எந்த கடன், அதுக்கும் அவர் தாங்க அதிபதியே, 6-7 கூடியவர் அவர் தான். அந்த கடனை அடைக்கிறதுக்கு சனி பகவானே வந்திருக்காரு. அது எப்படி, என்ன கால்குலேஷன்? அஷ்டம சனினா கஷ்டம் உலகமே சொல்லுதே. அஷ்டம சனி கஷ்டம்தான், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்பதுதான் ரூல். ஆனால் 6 கூடியவன் 8இல் மறைந்தாலோ, 3, 6, 8, 12 கூடியவர்கள் தத்தம் இடத்தில் தாம் மறைந்தால் அதற்கு பெயர் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம். அடேங்கப்பா, அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அது என்ன ராஜயோகம்? 6 கூடியவன் 8இல் மறையும் பொழுது திடீர்னு கடன் அடையுது. நண்பர்களே, நீங்க நினைச்சு பாருங்க, திடீர்னு கடன் அடைகிறதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நான் வாங்கி வச்சிருக்கிற 50 லட்ச ரூபா கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும் சார். எப்படி சார் திடீர்னு அடையும்? திடீர்னு அடையும். இறைவன் மனசு வச்சா திடீர்னு அடையும். அது எப்படி இறைவன் மனசு வைப்பாரு? இங்க பாருங்க, நீங்க சும்மா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இடம் வருதுங்க, இந்த இடம் வந்து நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, வித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தரும் அப்படின்னு சும்மா முயற்சி பண்ணீங்க. ஒரு பெரிய பிக் ஷேட் அவரு, பெரிய இடம், அந்த இடத்த கை மாற்றி விட்டீங்க, நடந்து போச்சு, கமிஷன் வந்து கடன் அடைச்சிட்டீங்க, சரியா போச்சு. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வரணும்னு இருந்ததுன்னா அது எப்படியாவது வந்து சேரும். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. 6 கூடியவன் 8இல் மறையும் பொழுது ஒரு ஸ்ட்ரோக்கா கடன் அடையுது. பாருங்க, வித்தின் ஸ்ட்ரோக். ஒரு கேரம் போர்டு எடுத்து இப்படி தட்டுறீங்க, இந்த பக்கம் ஒரு காயின் விழுது, அந்த பக்கம் ஒரு காயின் விழுது, ஒரு ஸ்ட்ரோக். அப்படிதான் சிம்மராசிக்காரர்களுக்கு கடன் அடைய போகுது. முக்கியமாக வியாதி சரியா போகுது. வியாதி சரியாயிடும். நண்பர்களே, டாக்டர்கிட்ட பார்க்குறேன், தீராத வயிற்று வலி சார், பார்க்குறவங்களாம் வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பெருங்கூடெல்லாம் வீங்கிருச்சான், அப்படி ஆயிடுச்சான். நல்ல ஒரு பழைய காலத்து ஆள் ஒருத்தரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பச்சளை மருந்து மாதிரி கொடுத்ததுலேருந்து எல்லாம் சரியா போச்சு, வயிற்றை விட்டு க்ளீன் ஆயிடுச்சு. அந்த நேரம் அவரை பார்க்கணுங்கிறது உங்கள் விதி. அந்த நேரம் அவர் உங்களுக்கு தரணுங்க. பாருங்க, உடம்பு சரியாகணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டா சரியான ஆள்கிட்ட உங்களை கூப்பிட்டு போவார், டக்குன்னு சரியாயிடும். எல்லாமே ஒரு கால்குலேஷன். அதான் சொல்லுவாங்கல்ல, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. 6 கூடியவன் 8இல் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் சரியாகிறது. அதே போலவே 6ஆம் இடம் என்பது வேலை கிடைக்காதவங்களா வேலை கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. பாருங்க, சூப்பரான இடத்துல வேலை கிடைக்கும். ஆனால் இந்த சனி பகவான் அந்த வேலையை கொடுத்துட்டு பின்னாடி உட்காந்துருப்பாரு. என்ன உட்காந்துருப்பாரு? உட்காந்து டெய்லி ஒரு கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பாரு. வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க, வெண்டார்கிட்ட லஞ்சம் வாங்குறீங்களான்னு கேட்பாங்க, என்ன சப்ளையர்கிட்ட உனக்கு என்ன போக்குவரத்தா பேச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட ஃபோனில் பேச்சும்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான், என்றைக்குமே இந்த 6 கூடியவன் 8இல் மறைவது என்றைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. பண விஷயத்தில் உலகத்தில் எல்லாருமே நல்லவர்கள் தான் நண்பர்களே. நல்ல நட்பு பிரியறதெல்லாம் எதனால் நினைக்கிறீங்க? பணத்தால் தான். அந்த பணம் வந்து ஒருத்தர் இந்த சந்தேகம் வருகிறது, நமக்கு தெரியாமல் ஏதோ வாங்குறாரோ, நமக்கு தெரியாமல் ஏதாவது கையூட்டு வாங்குறோம், இந்த சந்தேகம் என்ன பண்ணுது? சந்தேகம் நம்ம இந்த கொடிய நோய் நட்பையே முறிச்சிருது. அப்போ நட்பை முறிக்கின்ற சக்தி பணத்திற்கு உண்டு. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க.
எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வவுச்சரில் எழுதுங்க. எக்ஸ்ட்ராவாக 10,000 ரூபாய் வந்ததுன்னா வவுச்சரில் எழுதுங்க. பெட்டி கேஷ் வாங்காதீங்க. எதையும் பண்ணாதீங்க. பண்ணும்போது மாட்டிப்பீங்க. எதாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வாங்குங்க. அதான் கரெக்டு. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? ஒரே விஷயமா 6 கூடிய 8 மறைந்து இதெல்லாம் பண்ணுறார். ரைட்டு. அதே நேரத்தில் இந்த சனி தான் 7 கூடியவராகவும் இருக்கிறார். இந்த ஆள் 8 மறைகிறார் பாருங்க. இதுதான் பிரச்சனை. ஏன்? அந்த 7 கூடியவனாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. உங்கள் ஒய்ஃபு உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஒய்ஃப் தரும் டார்ச்சர்னு ஒரு புக்கை எழுதுனா வீட்டில் ஒய்ஃபை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது, நிம்மதியாக வாழவே முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் அவங்க பேசின வார்த்தை வந்து முன்னாடி நிற்கும். நம்ம மைண்டு முன்னாடி வந்து நிற்கும் அவங்க பேசின வார்த்தை. 6 கூடியவன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது. அந்த 8ஆம் இடத்து சனி பகவான் வந்து என்ன பண்ணுறார்? உங்களுக்கு நல்லதை செய்தாலும் 7 கூடியவனாக இருந்து உங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டென்ஷன் இருக்கும். மனைவி வீட்டு ஆட்கள், என்ன மாப்பிள்ளை, என்ன டெய்லி நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறீங்களாமே மாமா, இது ஐடி கம்பெனி மாமா, பகல் நேரத்தில் வேலைக்கு போகிற வேலை உங்களுக்கு கிடைக்காதா? என்ன மாமா இது ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றுத்துக்குமே இல்லாத ஒரு மேட்டரை வச்சு உங்களுக்கு பஞ்சாயத்து போய்ட்டுருக்கோம். உங்களுக்கு எப்பா என்ன பஞ்சாயத்து மூலம் விடுங்கப்பா, இதை சொல்லுவாங்கல்ல, ஊராட்சி தலைவரை பாக்கெட்லேயே போட்டு கூட்டு சுற்றுறது. இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் ஒய்ஃபு. அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவங்க கூட சண்டை போடுறது சாதாரண நாள் கிடையாது. டான், உங்கள் ஒய்ஃப் ஒரு டான். அவங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா வாழவே முடியாது. ஸோ 7 கூடியவர் 8 மறைகிறார். வெளிநாட்டுக்கு போகிறேன் பணம் கட்டுறதுக்காக கனடா போகிறேன்னு சொன்னான் சார். கனடாவில் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கப்பலில் வேலைன்னு சொன்னான் சார். 5 லட்ச ரூபா நம்பி கொடுத்தேன் சார். அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் சார். இதெல்லாம் நடக்கும். மெரிட்டில் பாஸ் பண்ணால் போங்க. தகுதி சுற்றில் ஓகே ஆனால் ஓகே ஆகுங்க. தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து போகிற ஆக்டிவிட்டியை மறந்துடுங்க ப்ளீஸ் நண்பர்களே. 7 கூடிய 8 மறையும் பொழுது பார்ட்னர் நம்பினா சார், நல்ல பார்ட்னர் தான் சார் சொன்னான், யார் என்னன்னே தெரியாமல் அள்ளி கொடுத்தேன் சார், தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் சார். தூக்கிட்டு ஓடி போகிறதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அப்போது நம்பிக்கையின் அடிப்படை. உங்களை யார் நம்ப சொன்னா நம்பாதீங்க. எதாக இருந்தாலும் டீட்டெயில் கேளுங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் உஷாராக இருந்தால் அஷ்டம சனியை மேனேஜ் பண்ணலாம். உஷார் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சட்ட ரீதியான எந்த விஷயத்துலையும், சட்டத்துக்கு புறம்பான எந்த விஷயத்துலையும் ஈடுபடாதீங்க. அடுத்ததாக பிரதமரை பற்றி, அது முதல்வரை பற்றி, கமிஷனை பற்றி நான் ஒரு பதிவு போடுறேன். எதையாவது போட்டிங்கன்னா கைது பண்ணிடுவாங்க. சோசியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். விமர்சனங்கள் தெரிஞ்சால் பேசுங்க, தெரியாட்டி பேசாதீங்க. சில பேர் ஒரு பெருமைக்கு சும்மா விளையாட்டுக்கு பேசுவீங்க. விளையாட்டுக்கு தான் பேசியிருப்பீங்க, அது வினையாயிடும். சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் யாருக்கும் அனுப்பாதீங்க. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நேரே போ நேரே வா. சிம்மராசிக்காரர்களுக்கு 80 மார்க். கீழே போயிட்டு இருக்கின்ற 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.